சிம்பிளா, ஈஸியா இந்த தீபாவளிக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு பூந்தி லட்டு பண்ண போறோம். இது வந்து 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. பிகினர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். இதுல மஞ்சள் தூள், கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டு ஓரளவுக்கு தின்னான பேட்டர் மாதிரி கொண்டு வந்துருங்க. இதுக்கப்புறம் நல்ல சூடான எண்ணெயில பூந்திய வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கக்கூடாது. ஹை ஃப்ளேம் வச்சு தான் நீங்க ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்றது அப்படின்னா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துல நம்ம எடுத்துறணும். எடுத்தோனே ஒரு பவுல்ல போட்டு மூடி வச்சுட்டா ட்ரை ஆகாது. சுகர் சிரப்புக்கு 1 1/4 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊத்திட்டு 1 கம்பி பதம் வரணும். ஸோ இப்படி வந்தா மட்டும் தான் லட்டு வந்து கெட்டு போகாம இருக்கும். இப்போ இத அப்படியே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பூந்தியில ஊத்திடலாம். இதுல கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாம் வறுத்து நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இது 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா, சுகர் சிரப் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நல்லா லட்டா பிடிச்சுக்கலாம். இப்படி பிடிக்க வரலன்னா, இந்த பூந்திய கொஞ்சம் எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு போட்டுட்டீங்கன்னா, பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஈஸியா லட்டு பிடிச்சு